டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுளை காக்கும் ஆயுர்வேதம் நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பதற்கான பல வழிமுறைகளை வகுத்து கொடுத்துள்ளது. அதுபோலவே நம்ம நோய் உடம்புல உருவாகுதுன்னா அது ஏன் உருவாகிறது, எப்படி உருவாகிறது, அதை எப்படி தடுப்பது, அப்புறம் சிகிச்சை செய்வதற்கான வழிமுறைகளையும் கூறியுள்ளது. முதல் கட்டமாக நம்ம உடம்புல நோய் உருவாகுதுன்னா அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற பசி தீ சீராக இல்லாமல் இருப்பது. அதனால தான் ஆயுர்வேதத்தில் சிகிச்சை என்பது நம்ம நோய்க்கானது கிடையாது, வயிற்றில் இருக்க பசி தீக்கான சிகிச்சை அப்படிங்கிறதா அடிப்படை கருத்து. சரி, எப்படி நம்ம உடம்புல நோய் உருவாகிறது அப்படின்னா, நம்ம உடம்புல தேங்குகின்ற கழிவுகள், அதை தான் உடற்கழிவு ஆமம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். எப்படி இந்த கழிவு தேங்குகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தினமும் சாப்பிட்டுட்டே இருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவில் அதிக எண்ணெய் பசையுடைய உணவுகள் இருக்கலாம், அல்லது ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள். நம்ம கடைகளில் போய் அல்லது ஹோட்டலில் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே காஃபி குடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன முரண்பாடு? ஐஸ்கிரீம் என்பது ரொம்ப குளிர்ச்சியான உணவு, காஃபி சூடான உணவு. இரண்டையும் அடுத்தடுத்ததாக நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம எடுத்து செல்கிறோம். அதற்கப்புறம் நம்ம நச்சு பொருட்கள் கலந்த பல கலவைகளை நம்ம உணவாக எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதற்கப்புறம் பட்டினி கிடத்தல், திடீர்னு ஒரு வாரம் நல்லா சாப்பிட்றது, திடீர்னு சாப்பிடாமல் இருக்கிறது. அதற்கப்புறம் நம்மளை குரு அண்ட் லகுன்னு சொல்லுவோம். அதாவது கடினமான உணவுகள், லேசான உணவுகள் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடுவது, அல்லது ஒன்றுக்கொன்று முரண்பாடான உணவுகள்னு சொல்லியிருக்கோம். அதாவது புளிப்பு எடுத்துக்கொள்வது, அதாவது பால் போன்ற பொருட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்போ செரிமானத்துக்கு ஒவ்வாத உணவுகள் இப்படி ஒரு நாள் இல்லை பல நாள் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பசி தீயில மாற்றம் ஏற்படும். இந்த பசி தீயில மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த உணவை அது செரிக்கும் பொழுது முழுமையாக செரிக்காமல் கழிவுகளாக தேங்கிவிடும். இந்த கழிவுகள் தேங்குவதனால அந்த இரத்த நாளங்களில், நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க வில்லையில் அது போகும்பொழுது அந்த உணவானது செரிக்காமல் நச்சுத்தன்மையுடைய உணவு ஒரு பிசுபிசுப்பு தன்மையை அடைந்து சரியான தாது பரிணாமம், அதாவது தாதுக்கள் உருவாவதற்கு அடிப்படையான சத்துக்களாக மாறாமல் கழிவுகளாக ஆங்காங்கே தேங்கிவிடுகிறது. இதை ஆமம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்படி தேங்கும் பொழுது என்ன விளைவு ஏற்படுகிறதுனா, முதல்ல பசியின்மை தான் உங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். நாளடைவில் என்ன ஆகும்? இந்த தாதுக்கள் சரியாக உருவாகாது. பொதுவாக எப்படி சொல்கிறோம், நம்ம சாப்பிடுகின்ற உணவுலேருந்து சத்துக்கள், நம்மளுடைய ரசம் அதாவது சத்துக்கள், அடுத்தது ரத்தம் நம்மளுடைய குருதியாகவும் மாமிசமாகவும் மஜ்ஜையாகவும் எலும்புகளாகவும், இப்படி கடைசியாக விந்தணுக்கள் கருமுட்டைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தின் அடிப்படை. அப்போ இந்த தாது பரிணாமத்தில் வருகின்ற சிக்கல்கள் இருக்குது. அதனால் உடம்பில் தோன்றுகின்ற ஒவ்வொரு தாதுக்களும் பலம் உடையதாக இல்லாமல் பலம் அற்றதாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ஏதுவானதாக இருக்காது. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா, இந்த உடம்புல ஆங்காங்கே நச்சுக்கள் தங்கும் பொழுது அந்த நச்சுக்கள்னால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இன்றைக்கு பல பேருக்கு பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்வோம். அதாவது தன் உடல் தாக்குதல் நோய். நமக்கு என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, விட்டிலிகோ இருக்குது, இப்படி பல நோய்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது அனைத்திற்கும் அடிப்படை காரணம் நம்ம உணவு சரியாமையினால் தோன்றுகின்ற இந்த நச்சுக்கள். இந்த நச்சுக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம உணரதான் முடியும். எப்படியெல்லாம் உணரலாம், இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நச்சுக்கள் உடம்புல தேங்கும் பொழுது உடல் கனத்து போகும். அதற்கப்புறம் பசி தீ சரியாக இருக்காது. எது சாப்பிட்டாலும் அவர்களுக்கு உள்காய்ச்சல் இருப்பது போல இருக்கும். இதுதான் அடிப்படை காரணம். நாளடைவில் இது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி நோய் இருக்கும்னா, இந்த நச்சுக்கள் எங்கு போய் தேங்குகிறதோ அந்த சிஸ்டத்தில் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த கழிவுகள்னால ஏற்படுறதுனால நம்ம பசி தீயை சீராக்க வேண்டும் என்பதுதான் ஆயுர்வேதத்தின் அடிப்படை கருத்து. இந்த தொகுப்பில் இந்த ஆமம், அதாவது உடற்கழிவு பற்றி சில கருத்துக்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியாக அதனுடைய அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றி.